வில்லிவாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட தவைக்கவினர் திமுகவில் இணைந்தனர். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியின் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தொடர் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் வில்லிவாக்கம் தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தங்களை கார்த்திக் மோகன் முன்னிலையில் திமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களை வரவேற்று பேசிய கார்த்திக் மோகன், வில்லிவாக்கம் தொகுதி மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும், பட்டா குறித்து பொதுமக்கள் கொடுத்துள்ள கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். 10 விஷயத்துல 6 விஷயத்துல பண்ண முடியும், 7 விஷயத்துல பண்ண முடியும், 2 விஷயம் பண்ண முடியாது. ஆனா கேட்கணும், அவங்க குறையில அதுல அவங்க கஷ்டங்கள்ல பங்கெடுத்துக்கணும், அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். முடிஞ்ச அது செஞ்சாலே போதும், பாதி எல்லாரோட மன திருப்தி வரும். அதுக்கப்புறம் பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி என் வீட்டுல எப்பவுமே அதை ஃபாலோ பண்ணுவோம். யார் வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம், அவங்க சொல்லலாம். டெஃபினட்டாக அதை நடத்தி கொடுப்போம் கண்டிப்பா. நாங்க இப்ப இது இந்த ஒரு விஷயம் அம்மா இது பட்டா பத்தி தமிழ்லயே சொல்லட்டுமா? தமிழ்லயே சொல்ல இப்ப அண்ணா நகர்ல அண்ணா நகர் தொகுதியில உச்சிக்கரை பகுதியில இதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு 60-70 வருஷமா பட்டா கிடைக்காம இருந்துச்சு. முயற்சி எடுத்து ஒரு 6 மாசமா முயற்சி எடுத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு KKS மினிஸ்டர் இருக்காரு, KKS ராமச்சந்திரன், ரெவென்யூ மினிஸ்டர், அவர்கிட்ட போராடி சண்டை போட்டு பட்டா 60 ஆண்டுகள் வாங்க முடியாத பட்டாவை வாங்கி முதல் 150 பட்டாவை நான் கொடுத்துட்டேன் ஏற்கனவே அண்ணா நகர். இது அமைச்சர் வச்சுதான் கொடுத்தேன். நீ அங்கேயும் விசாரிக்கலாம் எல்லாருக்கிட்டையும். எப்படி பண்ணனா மினிஸ்டர் ஸ்டேஜ்லயே சொன்னாரு, இது சென்னையிலேயே கார்த்தி எடுத்த முயற்சினால முதல் முறையா 150 பேருக்கு பட்டா கிடைச்சிருக்கு. இதனால கார்த்தி அண்ணா நகர் மக்களுக்கு மட்டும் நல்லது பண்ணல, அவர் சென்னை எல்லா ஏரியால இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு இது ஆரம்பிச்சு வச்சுட்டாருன்னு சொல்லி அதை ரொம்ப பெருமையா பேசினாரு. அன்னைக்கு எனக்கு தெரியாது நான் வெளியாக நிக்க போறேன்னு சொல்லி. ஆனா நான் அதே ப்ராமிஸ் இங்கேயும் பண்ணிக்கிறேன். 100% இங்கேயும் எல்லாரும் ஒரு டைப் கேட்டகரி இருக்கும். எல்லாரோட பிரச்சனையும் நான் எடுத்து இந்த பட்டா விஷயம் நான் போற இடத்துல எல்லாம் சொல்றாங்க, வில்லிவாக்கம் கண்டிப்பாக ராஜமங்கலம் உட்பட மற்ற இடத்துக்கும் அத கண்டிப்பா கொடுக்க முயற்சி எடுக்கிறேன். என்னமா வந்திருக்காது, ஒரிஜினல் ஆர்டி பேர்ல இருக்கும். உங்க பேர் என்னமா? காவேரி மேடம். தெரியும் இந்த விஷயம் என்ன? இது ஹவுசிங் போர்டோட லேண்ட் இருக்கும், சம்போர்ட் லேண்ட். முதல்ல அலாட்டி பேர்ல இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட மாறாம சேல்டீட் வராம இருக்கும். ஸோ சேல்டீட் கொடுத்து இப்ப இருக்கவங்களுக்கு சேல்டீடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டா கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.